தண்ணி நல்லா ஹீட் ஆயிருச்சுங்க. தண்ணி நல்லா ஹீட் ஆயிருச்சு. மாவை வந்து நம்ம அப்படியே ஆட் பண்ணிடலாம். மாவு இதிலே நமக்கு வெந்துடும். வெந்ததுக்கப்புறம் நம்ம கட் பண்ணதுக்கு ஈஸியாக இருக்கும். குழந்தைகள் நூடுல்ஸ் கேட்டுச்சுன்னா இந்த மாதிரி பண்ணி கொடுங்க. கடையில் வாங்கி கொடுக்காதீங்க. தண்ணி வடியதுக்காண்டி இந்த மாதிரி ஒரு பேஷனில் இப்படி தொங்க விட்டுக்கோங்க. இப்படி வச்சிங்கன்னா நல்லா தண்ணி வடிஞ்சிரும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி சூப்பராகிட்டு காலைல பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு கோதுமை வச்சு நூடுல்ஸ் பண்ண போகிறாங்க. எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வீட்டிலே நம்ம ஹெல்த்தியான நூடுல்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வீடியோ முழுவதும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முதல் முறையாக பார்க்கறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோலாம் உடனே அப்டேட் ஆகும். டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம கடையில் வாங்குற நூடுல்ஸ் மாதிரியே இருக்கும். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே. ஒரு பவுல் மாவு எடுத்துருக்காங்க, கோதுமை மாவு. உப்பு போட்டு பிசைஞ்சிக்கிடலாம். மாவு தந்தடி உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு பிசைஞ்சு எடுத்துக்கணுங்க. சப்பாத்தி மாவோட கொஞ்சம் காடாக பிசையணும். கொஞ்சமாக தண்ணி விட்டு திக்காக பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ மாவு நல்லா பிசைஞ்சாச்சுங்க. கொஞ்சமாக எண்ணெய் விட்டு பிசைஞ்சிடலாம். இந்த மாதிரி திக்காக பிசைஞ்சுக்கணுங்க. பூரிக்கெலாம் பிசைவோம் பாருங்க, அந்த மாதிரி திக்காக இருக்கணும். பிசைஞ்சாச்சு. இதை உருட்டி எடுத்துக்கலாம். உடனே நம்ம தேய்ச்சி உடனே போடலாங்க. ஊற வைக்கணும்லாம் வேண்டாம். இந்த மாதிரி சப்பாத்தி மாவுக்கு உருண்டை எடுத்த மாதிரி உருட்டி எடுத்துக்கோங்க. எல்லாத்தையும் உருட்டி எடுத்தாச்சுங்க. இந்த மாதிரி உருட்டி எடுத்துக்கணும். உருட்டி எடுத்துட்டு நம்ம தேய்ச்சி எடுத்துக்கலாம். உடனே தேய்ச்சி நம்ம உடனே வெந்நீல போட்டு எடுக்கணுங்க. அதுக்கப்புறமா நம்ம ஆற வச்சு கட் பண்ணணுங்க. இந்த மாதிரி தேய்ச்சிக்கோங்க. உருக்கி தேய்ச்ச மாதிரி தேய்ச்சி ஒரு ஓரத்தில் வச்சுக்கிடலாம். வெந்நீர் வந்து அடுப்பில் வச்சுருக்காங்க, ஹீட் ஆகிறதுக்கு. ஹீட் ஆகட்டும். நம்ம அதுக்குள்ளே இது ரெண்டானா தேய்ச்சி எடுத்துக்கலாம். வெந்நீர் ஹீட் ஆயிடுச்சு. வெந்நியில் போட்டு எடுத்துக்கலாங்க. வெந்நீர் நல்லா ஹீட் ஆயிடுச்சுங்க. கொஞ்சமாக எண்ணெய் ஆட் பண்ணிக்கிடலாம். எண்ணெய் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒட்டாமல் வரும். ஆயில் நிறைய சேர்க்காம கம்மியான ஆயிலில் நம்ம பண்ணி எடுத்துடலாம். தண்ணி நல்லா ஹீட் ஆயிடுச்சு. மாவை வந்து நம்ம அப்படியே ஆட் பண்ணிடலாம். மாவு இதிலே நமக்கு வெந்துடும். வெந்ததுக்கப்புறம் நம்ம கட் பண்ணதுக்கு ஈஸியாக இருக்கும். ரொம்ப ஈஸியாட்டு எளிமையான முறையில் வீட்டிலே நம்ம நூடுல்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தாச்சுங்க. குழந்தைகள் நூடுல்ஸ் கேட்டுச்சுன்னா இந்த மாதிரி பண்ணி கொடுங்க. கடையில் வாங்கி கொடுக்காதீங்க. கொஞ்சம் வேகட்டும். நல்லா வெந்துருச்சு. நம்ம எடுத்துக்கலாம். தண்ணி வடியதுக்காண்டி இந்த மாதிரி ஒரு பேஷனில் இப்படி தொங்க விட்டுக்கோங்க. இப்படி வச்சிங்கன்னா நல்லா தண்ணி வடிஞ்சிரும். அடுத்தது இன்னொன்று போட்டுக்கிடலாம். இது ஆற விட்டு நம்ம கட் பண்ணணுங்க. அப்படியே திருப்பி திருப்பி போட்டுக்கலாம்.
வெந்துருச்சுங்க, எடுத்துக்கலாம். அப்படியே தண்ணியை வடிய சொல்லியும் வச்சுட்டு நம்ம ஒரு பேஷனில் இந்த மாதிரி தொங்க விட்டோம்னா தண்ணி வடிஞ்சிருங்க. வச்சுருக்கதையும் பண்ணி எடுத்துக்கலாம். நூடுல்ஸ்க்கு வந்து வெஜிடபிள்லாம் கட் பண்ணி வச்சுருக்காங்க. வெங்காயம், கேரட்டு, பீன்ஸு, கேப்சிகம், முட்டைக்கோஸ், அப்புறம் இஞ்சி, பூண்டு, மல்லித்தழை. சப்பாத்தி நம்ம போட்டு எடுத்ததும் ஆறிடுச்சு. கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது வந்து ஒவ்வொரு சப்பாத்தியாக நம்ம எடுத்துட்டு ரோல் மாதிரி எடுத்துக்கணுங்க. இந்த மாதிரி சப்பாத்தி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு நம்ம ரோல் பண்ணிடணும். ஆறுனதுக்கப்புறம் இப்படி ரோல் மாதிரி பண்ணிடுங்க. டைட்டாக பண்ணுங்கள். டைட்டாக பண்ணிவிட்டு நம்ம ஓரத்தில் இருந்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுக்கணுங்க. இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்தீங்கன்னா உங்களுக்கு நூடுல்ஸ் மாதிரி வந்துடும். 4-5 சப்பாத்தி வச்சு சேர்த்தும் கட் பண்ணலாம். இந்த மாதிரி ஒத்த ஒத்தையாகவும் கட் பண்ணலாங்க. நம்ம உருத்து எடுத்தாச்சுன்னா ஈஸியாக நமக்கு உருந்து வந்துடும். ரோல் மாதிரி இந்த மாதிரி எடுத்துடணும். ஓகேங்களா? இது மாதிரி ரோல் மாதிரி நம்ம உருத்து எடுத்துக்கலாம். இடியாப்ப குழல்ல வச்சு நீங்கள் புழிஞ்சியும் எடுக்கலாம். இந்த மாதிரி கட் பண்ணியும் எடுக்கலாம். இந்த மாதிரி எல்லாத்தையும் உருத்து எடுத்துக்கலாம். இதாக இருக்க பிறகு இந்த மாதிரி உருத்து எடுத்துக்கணும். நம்ம ஒன்றொன்னாட்டு போட்டும் கட் பண்ணலாம். அதே மாதிரி 2 சேர்த்து வச்சும் கட் பண்ணலாங்க. கொஞ்சம் எண்ணெய் தடவுனீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லா விட்டு வந்துடும். இந்த மாதிரி எண்ணெய் தடவிக்கங்க. எண்ணெய் தடவிட்டு அதுக்கு மேலே ஒன்று வச்சுக்கணும். மேலே ஒன்று வச்சுட்டு அதுக்கு மேலேயும் கொஞ்சமாக எண்ணெய் தடவினீங்கன்னா கட் பண்ணோன்னா நல்லா உதிரி உதிரியாக கிடச்சிருங்க. உங்களுக்கு ரோல் பண்ணிடலாம். டைட்டாட்டு ரோல் பண்ணிக்கோங்க. அப்போ தான் கட் பண்ணதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி வச்சுட்டு நம்ம கட் பண்ணிடணும். இப்படி தனித்தனியாக விட்டு விட்டு வருது பாருங்கள். ஹெல்த்தியாக பண்ணணுன்னா அந்த மாதிரி பண்ணி சாப்பிடுங்க. ரொம்ப நல்லது. இப்போ உள்ள காலத்துலலாம் நம்ம வெளியில் வாங்கி சாப்பிட்றதே ஆரோக்கியம் கிடையாது. அதனால் வீட்டில் இந்த மாதிரி ஹெல்த்தியாட்டு குழந்தைகளுக்கு பண்ணி கொடுங்க. குழந்தைகளுக்கு நூடுல்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும். நல்லா உறுதி உதிரியாக வருது பாருங்கள். இந்த மாதிரி உறுத்து எடுத்துடலாங்க. சரிங்களா? நம்ம ஒன்று ஒன்றா கட் பண்ணதை விட 2 சேர்த்து வச்சு நம்ம அந்த மாதிரி கட் பண்ணோம்னா நல்ல உதிரி உதிரியாக வந்துடும். ரொம்ப ஈஸியும் கூட கட் பண்ணுறது. 2 விதமாக சொல்லியிருக்கேன். எது ஈஸியாக இருக்கோ அந்த மாதிரி மெத்தடில் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி உதிரி உதிரியாட்டு எடுத்துக்கோங்க. ரொம்ப ஈஸியாக வந்துடும் உதிரியாட்டு. ஓகேங்களா? இந்த மாதிரி எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்தாச்சுங்க. இப்போ நூடுல்ஸ் பண்ணதுக்கு நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த மாதிரி 2 3 மட்டும் சேர்த்து வச்சு நம்ம எண்ணெய் தடவிட்டு ரோல் பண்ணோம்னா ஈஸியாக கட் பண்ணி எடுத்துடலாங்க. இந்த மாதிரி கடையில் நமக்கு ஹெல்த்தியாக கிடைக்குமாங்க? கிடைக்காது. அதனால் நம்ம வீட்டிலேயே பண்ணி சாப்பிடுறது ரொம்ப நல்லது. சூப்பராகிட்டு எல்லாத்தையும் உறுத்து எடுத்தாச்சு. கடாயை அடுப்பில் வச்சுட்டு அடுப்பை ஆன் பண்ணிடலாம். அடுப்பை ஆன் பண்ணியாச்சு. எண்ணெய் 2 கரண்டியும் ஆட் பண்ணிடலாம். இஞ்சியும் பூண்டையும் ஆட் பண்ணிடலாம். நல்லா ஃப்ரை பண்ணால் தான் அந்த வாசனை வந்து நல்லாயிருக்கும். நூடுல்ஸுக்கு வந்து டேஸ்ட் கொடுக்குறதே இந்த இஞ்சி பூண்டு தாங்க. இதை நல்லா ஃப்ரை பண்ணியாச்சுனாலே நம்மளுக்கு சூப்பராக கிடைக்கும் டேஸ்ட் வந்து. இஞ்சி பூண்டு நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. வெங்காயம் ஆட் பண்ணிடலாம். வெஜிடபிள் நீங்கள் எந்த வெஜிடபிளாலும் போட்டுக்கிடலாங்க. நல்லாயிருக்கும். சாஸ் எதுவுமே நான் ஆட் பண்ண போகிறதில்ல. சாஸுக்கு பதில் டொமேட்டோவை கட் பண்ணி
வதக்கி எடுத்துக்கணுங்க. ஒரு சாஸ் தான் பிடிக்கும் அப்படின்னா ஆட் பண்ணிக்கோங்க. ஹெல்த்தியாக பண்ணுறதுனால தக்காளி எல்லாமே போட்டு பண்ண போகிறேன். இந்த மாதிரி பண்ணி சாப்பிடுங்க, அப்போ தான் உடம்புக்கு ரொம்ப நல்லது. வெங்காயம் கொஞ்சம் வதங்கட்டும். வெங்காயம் வதங்கிருச்சு. 2 தக்காளிங்க, 2 தக்காளி பெரிய தக்காளியாக போட்டிருக்கேன். ஏன்னா புளிப்பு சுவை இருந்தால் தான் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. அதனால் தக்காளி 2 தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. பெரிய தக்காளி ஆட்டு, சின்ன தக்காளினா 3 தக்காளி எடுத்துக்கோங்க. அதுக்கு உப்பு ஆட் பண்ணிடலாம், வதங்கிடும் சீக்கிரமாட்டு. கொஞ்சமாக உப்பும் கொஞ்சம் வரமிளகாவும் போட்டுக்கலாம். காரத்துக்கு வரமிளகாய் எப்பவுமே போட்டுக்கோங்க. 1 ஸ்பூன் வரமிளகாத்தூள் போட்டுக்கோங்க. எண்ணெயிலே போட்டு ஃப்ரை பண்ணும்போது நல்ல கலர் கிடைக்குங்க நூடுல்ஸ் வந்து. உப்பு போட்டுக்கனால சீக்கிரமாட்டு தக்காளி வந்து நல்லா மசிஞ்சிரும். நல்லா மசியணுங்க. கொஞ்சம் வதங்கட்டும். இப்போ தக்காளி எல்லாம் நல்லா மசிஞ்சிருச்சு பாருங்க. இந்த அளவுக்கு மசிஞ்சதுக்கப்புறம் நம்ம காய்கறி ஆட் பண்ணிடலாங்க. பீன்ஸு கேரட்டு ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிடலாம். இது வதங்கிறதுக்கு கொஞ்சம் லேட்டாகும். முட்டைக்கோசும் கேப்சிகமும் லாஸ்ட்டில் போடணும். கொஞ்சம் வதங்கட்டும். பட்டாணிங்க, ஃப்ரெஷ்ஷான பட்டாணி, இதையும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க, நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. முட்டைக்கோசு ஆட் பண்ணிக்கலாம். வதங்கிருச்சுங்க. முட்டைக்கோசு கேப்சிகம்லாம் லைட்டாக வதங்கினா போதுங்க. அப்போ தான் அந்த நூடுல்ஸை சாப்பிடும்போது டேஸ்ட் நல்லாயிருக்கும். கொஞ்சமாட்டு காய்கறிக்கு தந்தோடி உப்பு ஆட் பண்ணிக்கிடலாங்க. ஃபஸ்ட்டு நம்ம கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணியிருக்கோம், அதனால் பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாம் நல்லா வதங்கிருச்சுங்க. நூடுல்ஸ் ஆட் பண்ணிடலாங்க. எவ்வளோ உதிரி உதிரியாக இருக்குது பாருங்க. அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நம்ம கிளறி கொடுத்துடணும். எம்மி எம்மி நூடுல்ஸ் ரெடி. சூப்பராக இருக்குங்க, பார்க்கையிலே டேஸ்ட்டும் அட்டகாசமாக இருக்கும். சாஸ் ஊற்றி சாப்பிட்றதோட இது ரொம்ப நல்லாயிருக்குங்க டேஸ்ட் வந்து. கொஞ்சம் வேகட்டும். நூடுல்ஸ் ரெடி ஆயிடுச்சுங்க. சூப்பராக நல்லா உதிரி உதிரியாட்டு பண்ணியாச்சு. இப்போ லாஸ்ட்டில் மல்லித்தழை போட்டுக்கலாம். ஸ்ப்ரிங் ஆனியன் இருந்ததுன்னா ஸ்ப்ரிங் ஆனியன் போட்டுக்கோங்க, அது ரொம்ப நல்லாயிருக்கும். ஆஃப் பண்ணிடலாங்க. அருமையான சுவையில் நூடுல்ஸ் ரெடி பண்ணியாச்சு. வாங்க எல்லோரும் சாப்பிட்றதுக்கு. சாப்பிட்டு பார்க்கலாம். வீட்டிலே அட்டகாசமாட்டு கோதுமை வச்சு நூடுல்ஸ் பண்ணியாச்சுங்க. இந்த மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். நல்லா உதிரி உதிரியாட்டு கடையில் உள்ள நூடுல்ஸ் மாதிரியே கிடைக்குங்க. கடையிலலாம் வாங்காதீங்க, ஹெல்த்தி கிடையாது. குழந்தைகளுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுக்க ஆரோக்கியமாட்டு விரும்பி சாப்பிடுங்க. குழந்தைகள் வந்து கடையில் உள்ளது வேண்டாமா வீட்டில் பண்ணித்தாங்கன்னு தான் சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு டேஸ்டியாட்டு பண்ணியிருக்கேன். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிட்டு எப்படி வந்துச்சுக்கதை கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். சூப்பராக இருக்குங்க டேஸ்ட் வந்து. கொஞ்சம் மல்லித்தழை தூக்கிடலாம். எம்மி எம்மி நூடுல்ஸ் ரெடிங்க. நூடுல்ஸ் வந்து சாப்பிட்டு பார்க்கலாங்க. குழந்தைகளுக்கு நூடுல்ஸ் பண்ணாலே இந்த மாதிரி போர்ஸ்க்கு தான் கேட்பாங்க, ஊற்றி சாப்பிட்றதுக்கு. இந்த மாதிரி
எடுத்து சாப்பிடணுங்க. அட்டகாசமாக இருக்கும் டேஸ்ட்டு. சாப்பிட்டு பார்க்கலாம். சூப்பராக இருக்குங்க. கடையில் உள்ள நூடுல்ஸ் கூட அந்த அளவுக்கு டேஸ்ட் இருக்காது. அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்குது. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்துச்சுங்கிறத கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். முதல் முறையாக பார்க்க இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. அப்போ தான் நாங்கள் போகிறது வீடியோலாம் உங்களுக்கு அப்டேட் ஆகும். உண்மையிலே சூப்பராக கிடச்சிருக்கு. ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணி சாப்பிட்டு எப்படி வந்துச்சுங்கிறத கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். மீண்டும் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். பாய்.